Hi guys, I'm Rajkumar. I am freelancer. டுடே பார்க்க போகிற வீடியோஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நாம் வந்து ரீசெண்டாக வந்து நம்மளுடைய சப்ஸ்கிரைபருக்கு வந்து பேக்லிங்க் வந்து பில்டு பண்ணி கொடுத்துருந்தோம். சரிங்களா? ஸோ அதை பற்றியான ஒரு ஃபுல் டீட்டெயில்டான வீடியோவாக தான் இது வந்து இருக்க போகுது. ஸோ நீங்கள் யாராவது உங்களுடைய வெப்சைட்டுக்கு வந்து பேக்லிங்க் வந்து பில்டு பண்ணணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா, நீங்கள் தாராளமாக எங்கிட்ட வந்து பேக்லிங்க் வந்து சர்வீஸ் வந்து ஹையர் பண்ணி நீங்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக உங்கள் வெப்சைட்டுக்கு வந்து பேக்லிங்க் வந்து பில்டு பண்ணிக்கலாம். சரிங்களா? சரி, நம்ம டேரெக்டாக டாபிக் உள்ள போயிடலாம். தென் ஸ்டார்டிங்கே சொல்லிடுறேன், ஒரு பேக்லிங்க் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்றது நீங்கள் இந்த வீடியோவில் வந்து நீங்கள் பார்ப்பீங்க. சரிங்களா? தென் இப்போ நம்ம டேரெக்டாக டாபிக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய ஷீட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து நம்மளுடைய கிளைண்ட்டுக்கு வந்து ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம் இல்லையா? ஸோ அவங்களுக்கு வந்து எந்தெந்த கீவேர்ட்ஸில் வந்து பேக் ஹேண்டில் ஒர்க் ஆகுது, எந்தெந்த யூஆர்எல்ல ஒர்க் ஆகுதுன்றதான் தனித்தனியாக உங்களுக்கு வந்து நான் ஷீட்டாக எக்ஸல் ஷீட்டாக நான் உங்களுக்கு வந்து HTML நான் கொண்டு வந்திருக்கேன். தென் இப்போது உங்களுக்கு இன்ச்சு பை இன்ச்சாக வந்து சொல்கிறேன். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், டொமைன் நேம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, இதுதான் டொமைன் நேம். ஓகேங்களா? ஸோ கிட்டத்தட்ட நம்ம இன்னோட வந்து 1 வீக் வந்து கம்ப்ளீட் ஆகுது இந்த டொமைனுக்கு வந்து நம்ம ஆர்டர் எடுத்து. சரிங்களா? ஸோ நம்ம ஆர்டர்ஸ் எடுக்கும் போது எவ்வளோ பேக்லிங்க் இருந்தது, டொமைனுக்கு எவ்வளோ பேக்லிங்க் இருந்தது அப்படின்றது ஆல்ரெடி வீடியோஸ் கொடுத்துருக்கோம், செக் பண்ணி பாருங்கள். தென் இன்றைக்கி இந்த டொமைனுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்ப்ளீட்டான ஒர்க்கும் முடிஞ்சிருச்சு. பட் அப்டேட் ஆக டைம் டிலே ஆகுது. ரீசன் என்ன அப்படின்னா, அப்டேட் போயிட்டுருக்கு ஒன்று. அது இல்லாமல் டொமைனுக்கு வந்து எவ்வளோ பேக்லிங்க் அப்டேட் ஆகிக்கிறத ஃபுல்லாகவே நம்ம செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு ரீசன் என்ன ஏதுன்றது உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்டாக சொல்லிடுறேன். ஸோ டொமைன் நேம் என்னன்றது உங்களுக்கு நான் காமிச்சிட்டேன். டொமைனுக்கு என்னென்ன கீவேர்ட்ஸில் பேக் ஹேண்டில் ஒர்க் பண்ணியிருக்கோம் நாம, இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் அண்ட் கரண்ட்டாக இருக்கக்கூடிய பொசிஷன் எப்படி இருக்குது பேக் ஹேண்டில் அப்படின்றது இப்போ நீங்கள் வந்து இது பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இந்த கிராஃப் ஷீட்டை பார்த்தபோது உங்களுக்கு தெளிவாக தெரியும். கிராஃப் ஷீட்டை மாற்றி சொல்லிட்டு பாருங்கள். இந்த கீவேர்ட் லிஸ்ட்டில் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு ஓரளவுக்கு கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன். தென் நம்மக்கிட்ட, அதாவது நம்மளுடைய சப்ஸ்கிரைபரான கிளைண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா, அவங்க சொன்னது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டொமைன் நேமுக்கு பண்ணலாம் அண்டு 4 கீவேர்ட்ஸ் கொடுங்க, நான் ரெஃபரன்ஸ்க்கு நான் பண்ணி தரேன்னு சொல்லிட்டு தான் நான் சொன்னேன். சரிங்களா? பட் அவர் கொடுத்ததே வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபார் ஒரு 1000 பேக்லிங்க் தான் நம்மக்கிட்ட ஆர்டர்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. பட் ஆனால் நான் பண்ணி கொடுத்தது அவங்களுக்கு 2000 பேக்லிங்க் வந்து நான் உங்களுக்கு பண்ணி கொடுத்தேன். சரிங்களா? ஸோ அப்போ மொத்தமாக எதுக்கு ப்ரோ நீங்கள் பண்ணியிருக்கீங்க, என்ன கீவேர்ட் லிஸ்ட் இருக்குது, அதுக்கு எதுக்கு ப்ரூஃப் இருக்கானா அதுவுமே இருக்குது, நான் அதுவுமே காட்டுறேன். சரிங்களா? ஸோ இப்போ வந்து பாருங்கள், அவர் வந்து யூசர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓவராலாக அவர் வந்து ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அந்த ஃபீல்டில் வந்து SEO ஃபீல்டில் வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. அதாவது ஆல்ரெடி ஒர்க் பண்ணியிருக்காரு போல இருக்குது. சரிங்களா? ஸோ அவருடைய சைட்டுடைய ஒட்டுமொத்த டேட்டாவும் எடுத்து தான் நமக்கு அதுக்கு தகுந்த போல் நம்ம வந்து ஒர்க் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ ஸ்டார்டிங் அவர் வந்து எந்தெந்த கீவேர்ட்ஸ்க்கு ஒர்க் பண்ணியிருக்காரோ அதெல்லாம் நம்ம ரிசர்ச் பண்ணி எடுத்து தான் நம்ம வந்து ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டில் பார்க்கக்கூடிய இந்த கீவேர்ட்ஸ் எல்லாமே இது வந்து மெயின் கீவேர்ட்ஸாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங்னு இருக்குன்னா இதுதான் வந்து மெயின் கீவேர்டாக இருக்கும். இதுக்கு தான் நம்ம வந்து பேக்லிங்க் பில்டு பண்ணியிருப்போம். சரிங்களா? ஸோ இந்த சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் என்ற இந்த பர்டிகுலர் கீவேர்ட்ஸில் அதை தொடர்ந்து வரக்கூடிய கீவேர்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது பக்கத்தில் இருக்குது பார்த்தீங்களா, இது எல்லாமே இருக்கும். கான்செப்ட் புரியுதுங்களா? ஸோ இந்த சோஷியல் மீடியாவில் எவ்வளோ கீவேர்ட்ஸ் இருக்குது, அந்தந்த கீவேர்ட்ஸில் ஒர்க் பண்ணால் இப்போ எப்படி நம்ம ஒர்க் ஆகுது, அதாவது ஒரு கிளைண்ட்டுன்னு சொல்ல வேண்டாம், ஒரு யூசர்ஸ் வந்து எந்தெந்த கீவேர்ட்ஸ் தேடுவாங்க, தென் அந்தந்த கீவேர்ட்ஸில் ஒர்க் பண்ணுறது மூலிமா நமக்கு ரிசல்ட் கிடைக்கும். புரியுற மாதிரி சொல்கிறேன். இப்போது இங்கே எக்ஸாம்பிளுக்கு சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங், ஓகேங்களா, இதுதான் ஃபோக்கஸ் கீவேர்ட். இது வந்து நம்மளுடைய கிளைண்ட் வந்து நம்மகிட்ட கொடுக்க கிடையாது. அவர் சொன்னது என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து டொமைன் நேமுக்கு பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? ஸோ இதுவுமே சஜஷன் நான் தான் சொன்னேன். ஏன்னா 1000 பேக்லிங்க் வந்து எடுக்க போகிறாரு இல்லையா? ஸோ அதனால் பண்ணுறோம் ஒழுங்காக வந்து பேக்லிங்க்ன்றது டொமைன் பேருக்கு பண்ணிடலாம். அதுக்கப்புறம் ஃபர்தராக பண்ணக்கூடியது வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா கீவேர்ட்ஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு சொன்னோம். ஓகேங்களா? பட் ஆனால் நான் பண்ணது 2000 பேக்லிங்க்கு பண்ணியிருக்கேன். ரேண்டமாக கீவேர்ட்ஸ் எடுத்து நானே ஒர்க் பண்ணியிருக்கேன். ஏன்னா சைடுடைய டேட்டா வச்சு தான் இது எல்லாமே நம்ம ஒர்க் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ இப்போது சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் இதுதான் ஃபோக்கஸ் கீவேர்டாக இப்போதைக்கு ரியாக்ட் ஆகும். சரிங்களா? ஸோ இந்த சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் என்ற இந்த கீவேர்ட்ஸில் யூசர்ஸ் எப்படிலாம் தேடுவாங்க. ஓகேங்களா? ஸோ யூசர்ஸ் தேடக்கூடிய கீவேர்ட்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது பாருங்கள். கான்செப்ட் இப்போ புரியுதுங்களா? ஸோ இந்த இடத்துல இருக்கக்கூடிய கீவேர்ட்ஸ் எல்லாமே யூசர்ஸ் தேடக்கூடியது. ஓகேவா? ஸோ இந்த கீவேர்ட்ஸ் எல்லாத்துக்குமே நம்ம பேக்லிங்க் பில்டு பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ இந்த கீவேர்ட்ஸ் போட்டு தேடுறாங்கன்னா இதில் வேறு மாதிரி எப்படி தேடுவாங்க, அது வந்து தேடுவோனாங்க இருக்குது பாருங்கள். தெரியுங்களா? அதாவது இன்றைக்கி ரேஞ்சுக்கு தேடக்கூடிய கீவேர்ட்ஸ். ஓகேங்களா? யூசர்ஸ் தேடக்கூடியது என்னன்னா சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங்கில் இதுதான் ஃபோக்கஸ் கீவேர்டாக இருக்கும், ரியாக்ட் ஆகும். இந்த சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங்கில் இருக்கக்கூடிய கீவேர்ட்ஸில் ரிலவெண்ட்டாக வரக்கூடிய கீவேர்ட்ஸ்க்கு பேக்லிங்க் பில்டு பண்ணியிருக்கோம். இந்த பேக்லிங்க், அதாவது இந்த பேக்லிங்க் பில்டு பண்ணியிருக்கோம் இல்லையா, இந்த கீவேர்ட்ஸ் வந்து ரேங்க் ஆகுது, கூகுளில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுது அப்படின்னா அதுக்கு ரேண்டமாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய கீவேர்ட்ஸ் லிஸ்ட் எல்லாமே இப்போ இந்த சைடு உங்களால் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. ஓகேங்களா? சோஷியல் மீடியா மேனேஜ்மெண்ட்டு இருக்கு இல்லையா? ஸோ இதில் 2025 இது போல் இருக்கக்கூடிய கீவேர்ட்ஸ் எல்லாமே இன்றைக்கி ரேஞ்சுக்கு சைடு வந்து ரேங்க் ஆகிறது மூலிமா
பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய கீவேர்ட்ஸ் லிஸ்ட். புரியுதுங்களா? ஸோ இங்கே வந்து கன்ஃபியூஷன் பண்ணுறதுக்கு இங்கே எதுவுமே கிடையாது. ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து பாருங்கள், கீவேர்ட்ஸ் வந்து நம்ம எப்படி ஃபர்தராக தனித்தனியாக பிரித்து பண்ணியிருக்கோம். ஏன்னா ஒரு கீவேர்ட்ஸ் நம்ம பேக்லிங்க் எடுக்கிறோம் அப்படின்னா அந்த ஒரே கீவேர்ட்ஸ் எடுக்கிறது வந்து வேஸ்ட்டு நண்பா. ஓகேங்களா? ஒரு கீவேர்ட்ஸ் நம்ம எடுத்து ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா அதில் எப்படி தேடுவாங்க, அதில் ஒரு 3 கீவேர்ட்ஸ் ஸ்பிளிட் பண்ணி பேக்லிங்க் பில்டு பண்ணுறது மூலிமா நம்ம வெப்சைட்டுக்கு வந்து ஸ்பேம் ஸ்கோர் வர்றதுன்றது அவாய்ட் பண்ணிக்க முடியும். கான்செப்ட் புரியுதுங்களா? ஒரு கீவேர்ட்ஸ் எடுத்து ஒரே அடியாக 50,000 பேக்லிங்க் பில்டு பண்ணுறது, கான்செப்ட் புரியுதுங்களா? ஒரே அடியாக 10,000 பேக்லிங்க் பில்டு பண்ணுறது. அப்படி பண்ணுறது மூலிமா தான் கூகுளில் நம்மளோட டொமைன்ஸ் எல்லாமே பெனால்ட்டிக்குள்ளே போயிட்டு சைட்டை வந்து சஸ்பெண்ட் ஆகுது. ரீசன் புரியுதுங்களா? ஸோ இப்போ நான் சொன்ன மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுடைய சைட்டுக்கு வந்து கூகுளில் வந்து ஸ்பேம் ஸ்கோரும் ஏறாது, கூகுளில் பெனால்ட்டியும் விழாது. கூகுளில் எப்படியாப்பட்ட கோர் அப்டேட் வந்தாலுமே உங்களுடைய அதாவது உங்களுடைய வெப்சைட்ன்றது வந்து 100% சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஓப்பனாக சொல்கிறேன், நான் கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் தமிழ்நாட்டில் உங்களுக்கு யாரும் சொல்ல மாட்டாங்க. பேக் எண்டில் பேக்லிங்க் எப்படி ஒர்க் பண்ணுறாங்க அனதர் அல்லது காம்படிட்டர். ஓகேங்களா? நீங்கள் ஒரு வெப்சைட் வச்சுருக்கீங்கன்னா உங்களை வேலையே உங்களுடைய காம்படிட்டர் வந்து ஒரு வெப்சைட் வச்சுருக்காங்க அப்படின்னும் போது அவங்க இப்படி தான் ஒர்க் பண்ணுவாங்க. ஆனால் இது வந்து உங்களுக்கு தெரியாது. கான்செப்ட் புரியுதுங்களா? பட் ஆனால் இது எல்லாமே நான் உங்களுக்காக பிரேக் பண்ணி இப்படி தான் பேக் எண்டில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கன்றதை நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக நான் சொல்லியிருக்கேன். கான்செப்ட் புரியுதுங்களா? நான் உங்ககிட்ட இருந்து 4 கீவேர்ட்ஸ் வாங்கி நான் பேக்லிங்க்காக ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னா பேக் எண்டில் அதுக்கு பின்னாடி நான் எவ்வளோ வேலை செய்கிறேன்றதா இந்த இடத்த நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கீங்க. ஓகேங்களா? ஸோ கிட்டத்தட்ட நம்ம 2000 கீவேர்ட்ஸ்க்கு வந்து நம்ம 2000 பேக்லிங்க் வந்து பில்டு பண்ணியிருக்கோம். 2000 பேக்லிங்க் பில்டு பண்ணதுக்கு ஓவரால் ரிப்போர்ட் தான் இது. சரிங்களா? இப்போதைக்கு இங்கே மேலே வந்து இவ்வளோ லிஸ்ட்டு நீங்கள் பார்க்குறீங்களா, அதே ஈக்குவலுக்கு இப்போ கீழே பாருங்கள். கான்செப்ட் புரியுதுங்களா? ஒரு பர்டிகுலர் இந்த டொமைன் பேரில் இருந்து எந்தெந்த கீவேர்ட்ஸ் நம்ம வந்து மெயினாக எடுத்து ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படின்றது இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஃபஸ்ட் இருக்கக்கூடிய கீவேர்ட்ஸ் எல்லாமே. சரிங்களா? அதிலேருந்து ஸ்ப்ளிட் பண்ணி தனித்தனியாக பேக்லிங்க் பில்டு பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ அதுக்கான கீவேர்ட்ஸில் செகண்டாக வந்து பார்க்குறீங்க. அந்த பேக்லிங்க் பில்டு பண்ணது மூலிமா அந்த பர்டிகுலர் கீவேர்ட்ஸில் ரேங்க் ஆகக்கூடியது எல்லாமே தேர்ட் ஒன் லிஸ்ட்டில் நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கீங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் இப்போ. சரிங்களா? ஸோ இதில் வந்து இதில் கன்ஃபியூஷன் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை. கிட்டத்தட்ட 2000 பேக்லிங்க்கு நம்ம பில்டு பண்ணதில் சைடுடைய ஒட்டுமொத்த டேட்டாவே இவ்வளோ தான். சரிங்களா? ஸோ உங்களுக்கும் இது போல் வந்து ப்ரொஃபஷ்னலாக வந்து பேக்லிங்க் பில்டு பண்ணி இது போல் உங்களுக்கு ரிப்போர்ட்டு தென் உங்களுடைய சைடில் வந்து பேக்லிங்க் வந்து அப்டேட் ஆகிறது நீங்கள் கரெக்டாக பர்ஃபார்மன்ஸோடு நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக எங்கிட்ட வந்து சர்வீஸ் ஹையர் பண்ணலாம். மினிமம் ப்ரைஸ் வந்து நான் 1000 ரூபா வச்சுருக்கேன். ஓகேங்களா? ஸோ இந்த அளவுக்கு லோ ப்ரைஸில் யாருமே கொடுக்க மாட்டாங்க. ஓப்பனாக சொல்கிறேன், ஒரு பேக்லிங்க்கு ₹1. ஓகேவா? என்னுடைய கேரண்டி 7 நாளில் நான் ஒர்க்கு முடிச்சு கொடுத்துருவேன். அதனுடைய ரிப்போர்ட் வந்து நீங்கள் வித்தின் 5 டேஸ்லேருந்து நீங்கள் வந்து பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. சரிங்களா? ஸோ இப்போ வந்து சைடுடைய ஒட்டுமொத்த டேட்டாவும் உங்களுக்கு வந்து நான் எப்படி ஒர்க் பண்ணுறேன் அப்படின்றது உங்களுக்கு வந்து நான் காமிச்சிட்டேன். ஸோ இவ்வளோ தான். ஓகேங்களா? கிட்டத்தட்ட எவ்வளோ கீவேர்ட்ஸ் இருக்குது, எவ்வளோ நம்ம பில்டு பண்ணியிருக்குன்றது பார்க்கும்போது உங்களுக்கு அளவுக்கு கிளாரிஃபிகேஷனாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அகைன் டொமைன் நேம் என்னன்றது உங்களுக்கு நான் வந்து காமிச்சிட்டேன்னா அடுத்ததாக நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த பர்டிகுலர் டொமைனுக்கு வந்து எவ்வளோ பேக்லிங்க் வந்து மோஸ்ட்டில் அப்டேட் ஆகிருக்கு, தென் இதை தாண்டி வந்து ஏகிராஃபில் எவ்வளோ அப்டேட் ஆகிருக்கு நான் சொல்கிறேன். நண்பா நான் மறுபடியும் சொல்கிறேன், இது அகேன்ஸ்ட் இது வந்து இந்த பர்டிகுலர் டொமைனுக்கு நம்ம போடக்கூடிய வீடியோஸ் வந்து இது 2வது வீடியோ. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட் வீடியோ போய் செக் பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு அளவுக்கு கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும். செக் பண்ணி பார்த்துட்டு இதை பாருங்கள். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஆல்ரெடி நான் வந்து பேஜஸ்லாம் வந்து பின் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் டேரெக்டாக மோஸ்க்கு போயிட்டேன். மோஸ்ட்டில் இந்த இடத்த பாருங்கள், சேம் டொமைன். ஓகேங்களா? தெரியுதுங்களா? இந்த இடத்த டொமைன் நான் சேம் டொமைன் போட்டிருக்கேன். அகைன் உங்களுக்காக நான் என்ன பண்ணுறேன், ஒன் டைம் செக் பண்ணுறேன். நான் ரோபோட் பட்டன் கிளிக் பண்ணி வெரிஃபிகேஷன் முடிச்சுட்டு தென் செக் டிவைபிஏ கொடுத்துட்டேன். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த இடத்த பார்த்தாச்சு அப்படின்னா அந்த பர்டிகுலர் டொமைனுக்கான ஒட்டுமொத்த டேட்டா வந்து இப்போ வர ஆரம்பிச்சிருச்சு. தெரியுதுங்களா? ஸோ இந்த இடத்த பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட டொமைன் அத்தாரிட்டி 4 ஏறி இருக்குது. ஓகேங்களா? இன்னி 7 நாளில் டொமைன் அத்தாரிட்டி 4 கொண்டு வந்திருக்கும். ஓகேவா? அடுத்ததாக வந்து குவாலிட்டி பேக்லிங்க் 211 பேக்லிங்க் வந்து அப்டேட் ஆகிடுச்சு. ஸ்பேம் ஸ்கோர் 1 தான் இருக்குது. இது எந்த பிரச்சனையும் கிடையாது. ஓகேங்களா? தென் பேஜ் அத்தாரிட்டி 20 ஏறிடுச்சு. தென் குவாலிட்டி பேக்லிங்ஸ் இந்த கணக்கில் வந்து பார்த்தாச்சுன்னா 89%. ஓகேங்களா? நான் மறுபடியும் சொல்கிறேன், 89%ன்றது ரொம்பவே ஒரு பெஸ்ட்டான ஒரு ஸ்கோருன்னு நான் சொல்வேன். தென் அது போக ஆஃப் பேஜ் எஸ்இஓ ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 46 இருக்குது. ஓகேங்களா? இது வந்து இந்த அளவுக்குலாம் கொண்டு வர்றது வந்து சாதாரணமாக கொண்டு வர முடியாது. அதாவது நான் நார்மலாக ஆஃப் பேஜ் எஸ்இஓ வந்து கொண்டு வர்றது ஒரு சப்பா மேட்டர்னு சொல்லுவீங்க. நான் என்னன்றேன்னா உங்கள் வெப்சைட்டுக்கு இருக்கா பேக்லிங்க் இருக்கான்னு செக் பண்ணணும். பேக்லிங்க் இருக்கிற வெப்சைட்டுக்கு இல்லாத வெப்சைட்டுக்கும் நீங்கள் வந்து கம்பேர் பண்ணி பார்க்கக்கூடாது. உங்கள் வெப்சைட்டுக்கு கொண்டு வர அப்படின்னா நீ யூஸ் பண்ணுற தீம்ஸ் இருக்குது, நீ ஒர்க் பண்ணக்கூடிய கீவேர்ட்ஸ் இருக்குது, தென் டொமைனுக்கான ஏஜ் இருக்குது. கான்செப்ட் புரியுதுங்களா? இது எல்லாமே வச்சு தான் இந்த ஹாஃப் பேஜ் எஸ்இஓன்றது கொண்டு வர முடியும். ஓகேவா? ஸோ இது எதுவுமே இல்லாமல் இந்த ஸ்கோர்ன்றது ஒன்றுமே யூஸ் இல்லை.
கான்செப்ட் புரியுதுங்களா? தென் இதை போக பேக்லிங்க் இந்த இடத்த பாருங்கள் 236 வந்து மோஸ்ட்டில் வந்து அப்டேட் ஆகிடுச்சு நண்பா. ஒரு பேக்லிங்க் நம்ம பில்டு பண்ணுறோம் அப்படின்னா உடனே வந்து மோஸ்ட்டில் நம்ம ரீஃப்ளெக்ட் ஆகணும்னு நினச்சாலும் ஆகாது. ஓவராலாக ஒரு பேக்லிங்க் நம்ம வந்து நீங்கள் இன்றைக்கி ஒரு ரெஃபரன்ஸ்க்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட இருந்து ஒரு பேக்லிங்க் வாங்குறீங்க அப்படின்னா மினிமமாக 10 to 14 நாள் ஓகேங்களா, 40 days கிட்டத்தட்ட டைம் எடுத்துக்கணும் வச்சுக்கலாம் ஆவரேஜ் பண்ணி. ஆனால் நான் 7 நாளில் பில்டு பண்ணதில் அந்த 2000 பேக்லிங்கில் கிட்டத்தட்ட 236 பேக்லிங்க் வந்து ஆன் த வே இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு வந்து அப்டேட் ஆகிருக்கு மோஸ்ட்டில். சரிங்களா? தென் மோஸ்ட்டில் வந்து ட்ரஸ்டபிள் ஸ்கோர்னு பார்த்தாச்சுன்னா ஆவரேஜ் பண்ணி நமக்கு வந்து 2% வந்து 2 ஸ்கோர் வந்து கிடச்சிருக்கு. டொமைனுக்கான ஏஜ் வந்து காட்டாது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஓவராலாக இந்த பர்டிகுலர் சைட்டில் வந்து .com .net .org இது போல் இன்டர்நேஷ்னல் டொமைனுக்கு மட்டும்தான் ஏஜ் வந்து காட்டும். கான்செப்ட் புரியுதுங்களா? நீங்கள் கண்ட்ரி பேஸ் பண்ண டொமைன் வச்சுருந்தாலும் சரி, அல்லது ஷாப் அல்லது மோதன் இந்தமாரி கோட்வேர்டில் வரக்கூடிய எந்த டொமைனுமா இருந்தாலுமே உங்களுக்கு வந்து ஏஜ் காட்டாது. கான்செப்ட் புரியுதுங்களா? ஸோ இப்போ வந்து மோஸ்ட்டில் வந்து உங்களுக்கு நான் வந்து காமிச்சிட்டேன். தென் இதை பற்றின ப்ரீ வீடியோஸ் நம்ம வந்து ஆரம்பத்திலே நான் போட்டிருக்கேன் இல்லையா? ஸோ அதுவுமே ஒன் டைம் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்குங்க. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்த வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெளிவாக தெரியும். இப்போ நான் உங்களுக்கு வந்து இந்த இடத்த காமிச்சிருக்கிறது வந்து மெயின் டொமைனுக்கு வந்து நான் காமிச்சிருக்கேன். கான்செப்ட் புரியுதுங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், சப்டொமைனுக்கு வந்து பேர் போட்டு உங்களுக்கு வந்து நான் செக் பண்ணி காமிச்சிடுறேன். ஸோ சப்டொமைன் வித் மீன்ஸ் www வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நீங்கள் www ஆட் பண்ணாலும் சரி ஆட் பண்ணாலுமே சரி மெயின் டொமைன் வச்சிருக்கீங்கன்னா www போட்டு கூட நீங்கள் செக் பண்ணும்போது ரிசல்ட் காட்டும். ஆனால் அதுக்கு முன்னாடி வேறு எதுனா போட்டிங்கன்னா டொமைன் நீங்கள் அதாவது லைவில் இருந்தால் தான் அது காட்டும். சரிங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஐ நாட் ரோபோட் செக் பண்ணிவிட்டு அகைன் வந்து நான் என்ன பண்ணுறேன், கீழே பாருங்கள் நண்பா வெப்சைட் URL நல்லா பார்த்துங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன், சப்டொமைனுக்கான URLs போட்டு செக் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள் இந்த இடத்த தெரியுதுங்களா, டொமைன் அத்தாரிட்டி வந்து 4 இருக்குது, குவாலிட்டி பேக்லிங்க் 0ல் இருக்குது, ஸ்பேம் ஸ்கோர் 1 இருக்குது. கான்செப்ட் புரியுதுங்களா? பேஜ் அத்தாரிட்டி 10 இருக்குது, குவாலிட்டி பேக்லிங்க் 0, ஆஃப் பேஜ் எஸ்இஓ 25% இருக்குது. கான்செப்ட் புரியுதுங்களா? மறுபடியும் பேக்லிங்க்ஸ் பாருங்கள் 159 பேக்லிங்க்ஸ் இருக்குது. தென் மோஸ்ட் ஸ்கோர் வந்து 1ன்னு இருக்குது. இது என்ன ப்ரோ, அதாவது மெயின் டொமைனுக்கு அதிகமாக காமிச்சது ஏன் சப்டொமைனுக்கு வரலன்னா நண்பா நல்லா புரிஞ்சுக்கணும். இங்கே வந்து நம்ம தனித்தனியாக தான் வேலை செய்கிறோம். 1000 அதாவது உங்ககிட்ட தான் நான் 1000 பேக்லிங்க் ஒர்க் எடுக்கிறோம் அப்படின்னா இடத்த உடனே எல்லாத்துக்கும் நம்ம வந்து வேலை செய்ய மாட்டோம். ஸ்ப்ளிட் பண்ணி தான் நம்ம வேலை செய்வோம். அப்போ தான் வந்து இந்த இடத்த பாருங்கள் ஸ்பேம் ஸ்கோர் 1ன்னு இருக்கு இல்லையா, இந்த ஸ்பேம் ஸ்கோர் வந்து 10க்கு மேலே போயிட்டாலே இந்த இடத்த ப்ளூ கலர் காட்டக்கூடிய இடத்த வந்து ரெட் கலர் போய்ட்டு அது வார்னிங், அதாவது உங்கள் டொமைன் வந்து கூகுளில் வந்து பெனால்ட்டி விழுந்துடுச்சுன்னு அர்த்தம். ஸோ அப்படி பெனால்ட்டி விழுந்துட்டாலே முடிஞ்சு போச்சு. நீ என்ன தான் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சனாலுமே நீ போடக்கூடிய போஸ்டோட URL அல்லது நீ எவ்வளோதான் ஹார்ட் ஒர்க் போட்டாலுமே உன்னுடைய கூகுளுடைய ரிசல்ட்டை சர்ச் இன்ஜின் ரிசல்ட் வந்து ஹைட் பண்ணிவிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து வேஸ்ட் ஆஃப் டைம். ஸோ நம்ம ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா அது எப்படி ஒர்க் பண்ணுறோம் அப்படின்றதான் இங்கே கான்செப்ட் புரியுதுங்களா? ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக டேட்டா வந்து ஃபீட் ஆனாலுமே அப்டேட் ஆகுதா? கான்செப்ட் புரியுதுங்களா? 7 நாளில் 159 பேக்லிங்க், அதாவது ஆவரேஜாக ஒரு 250 பேக்லிங்க் மேலே அப்டேட் ஆயிருக்கு. தென் அப்டேட் ஆனதுலையுமே ஸ்பேம் ஸ்கோர் 1% இருக்குது. இங்கே சப்டொமைனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக தான் நம்ம வேலை செஞ்சுருக்கோம். அவர் சொன்னது வந்து மெயின் டொமைனுக்கு வேலை செஞ்சுருக்கோம். ஆனால் சப்டொமைனுக்குமே நான் அதில் வந்து கொஞ்சம் ஸ்ப்ளிட் பண்ணி வேலை செஞ்சுருக்கேன். ஸோ இப்போ சப்டொமைனுக்குமே உங்களுக்கு வந்து நான் காமிச்சிட்டேன். இப்போ அடுத்ததாக வந்து நான் இப்போ வந்து மோஸ்ட்டில் காமிச்சிட்டேன். ஓகேவா? அடுத்ததான் நான் என்ன பண்ண போகிறேன், ஏகிராஃபில் போகலாம். ஏகிராஃபில் நம்ம வந்து இந்த இடத்த பாருங்கள் கரெக்டாக ஏகிராஃப்க்கான பேஜ் வந்துட்டேன். இப்போ அகைன் நான் வந்து நான் பண்ணுற டொமைன் நேம் போட்டுட்டேன். சரிங்களா? இப்போ வந்து நான் செக் அத்தாரிட்டி கொடுத்துட்டு வெரிஃபிகேஷன் முடிச்சுட்டு உடனே நமக்கு ஏகிராஃபில் வந்து எவ்வளோ அப்டேட் ஆகிருக்குன்றது இப்போ உங்களுக்கு வந்து பார்க்க முடியும் உங்களால். இப்போ இந்த இடத்த பார்க்கலாம். ரிசல்ட் வரல. அகைன் நான் என்ன பண்ணுறேன், ஒன் டைம் கொடுக்குறேன். ஏன்னா ஒரு சில டைமில் வந்து இந்த சைட் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கும் நண்பா. ஓகேங்களா? ஸோ வெயிட் பண்ணால் மட்டும்தான் ரிசல்ட் கிடைக்கும். ஓகே, நான் சொன்ன மாதிரி இப்போ வந்துடுச்சா? இந்த இடத்த பாருங்கள் கிட்டத்தட்ட டொமைன் ரேட்டிங் 0.5% வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ 7 நாளில் 0.5% கொண்டு வந்திருக்கும். அதாவது 7 நாள் கூட இன்னும் கம்ப்ளீட் ஆகலை. சரிங்களா? பேக்லிங்க் கிட்டத்தட்ட ஏகிராஃபில் வந்து 543 வந்து அப்டேட் ஆகிடுச்சு. ஓகேவா? அடுத்ததாக லிங்க்டு வெப்சைட் 332 வெப்சைட்டில் வந்து நம்ம லிங்க் பண்ணியிருக்கோம். அதாவது 332 வெப்சைட்லேருந்து இன்றைக்கி இப்போ வரைக்கும் இந்த கரண்ட் டைம் வரைக்கும் வெப்சைட்லேருந்து பேக்லிங்க்ன்றது அப்டேட் ஆகிருக்கு. ஓகேவா? தென் இந்த இடத்த வந்து ஒரு கொஸ்டின் உங்களுக்கு வந்து வரலாம், ப்ரோ எப்படி ப்ரோ 7 நாளுக்குள்ளே இல்லை அதுங்காட்டி எப்படி ஏகிராஃபில் வந்து இவ்வளோ பேக்லிங்க் அப்டேட் ஆச்சு அப்படின்னா அதுதான் என்னுடைய ஒர்க், அதுதான் என்னுடைய ப்ரொஃபஷனலும் கூட. ஓகேவா? ஸோ இந்த இடத்த வந்து ஒரு கொஸ்டின் வரலாம், கிளைண்ட்டுக்கிட்ட இருந்து நம்ம வந்து எடுத்தது என்னவோ 1000 பேக்லிங்க்குக்கான ஆர்டர்ஸ் தான். ஓகேவா? ஸோ நான் 1000 பேக்லிங்க் ஆர்டர்ஸ் வந்து ப்ரொஃபஷனலாக பண்ணி கொடுத்துருவேன். ஓகேவா? இதை தாண்டி நான் மேலே எச்சப் பண்ணுறேன் அப்படின்னா அது உங்களுக்கு லேட்டாக தான் வந்து அப்டேட் ஆகும். கான்செப்ட் புரியுதுன்னா இன்ஸ்டண்ட்டாக ஒரு வெப்சைட் வந்து நம்ம ஒரு பேக்லிங்க் பில்டு பண்ணோம்னா உடனே வந்து அப்போலோ கொடுப்பாங்கன்னு பார்த்தாச்சுன்னா அது கொடுக்க முடியாது. ரீசன் என்னென்னா உங்கள் டொமைனுக்கு வந்து ஸ்பேம் ஸ்கோர் இருக்கா, போட்டு கண்டென்ட் வந்து குவாலிட்டியாக இருக்கா, தென் சைட்டை நீங்கள் லைவில் வச்சுருக்கீங்களான்றது எல்லாம் பல விதமான செக்கிங் போயிட்ட பிறகு தான் அப்போலே நமக்கு வந்து கொடுக்க முடியும். கான்செப்ட் புரியுதுங்களா? ஸோ ஆனால் 1000 பேக்லிங்கில் 7 நாளுக்குள்ளே 500 பேக்லிங்க், அதாவது 500 பேக்லிங்க் கிராஸ் பண்ணி நம்ம 543 பேக்லிங்க் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிடுச்சு. ஸோ
இப்போது கிளைண்ட் கொடுத்ததுலேருந்து நம்ம 15% வரைக்கும் நம்ம ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஸோ அப்படின்னும் போது இதுக்கு மேலே அப்டேட் ஆகிறது எல்லாமே டைம் டிலே ஆகும். டைம் டிலே ஆகினா 2 வீக்ஸ் ஆகலாம் அல்லது 1 மந்த் கூட ஆகலாம். ரீசன் என்ன அப்படின்னா, ஒரு நாள் இப்போ வந்து 7 நாள் இது ஃபாஸ்ட்டான ஒர்க் நண்பா. ஓகேங்களா? ஃபாஸ்ட்டான ஒர்க்னா இது வந்து 1000 பேக்லிங்க்ன்றது ஒரு 1 மந்த் டாஸ்கில் எடுத்து நம்ம ஒர்க் பண்ணக்கூடிய ஒர்க் இது. சரிங்களா? இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் அப்டேட் ஆகணும். ஒரே அடியாக நம்ம வந்து எடுத்து புஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா சைட்டுக்கு வந்து பெனால்ட்டி வந்து ஸ்பாம் ஸ்கோர் ஏறி போயிடும். ஓகேங்களா? அப்படின்னும் போது 15% ஃபாஸ்ட்டாக ஒர்க்கு முடிஞ்சிடும். அதுக்கு மேலே அப்டேட் ஆகக்கூடியதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக, அதாவது ஒரு நாளைக்கு 5, 10, 20, 30 அப்படின்னு சொல்லிட்டு ஆல்மோஸ்ட் உங்களுக்கு வந்து ஒரு 30 டேஸ்க்குள்ளே கம்ப்ளீட்டாக வந்து அப்டேட் ஆகிடும். ஓகேங்களா? நீங்கள் வந்து 1000 பேக்லிங்க் கொடுத்தாலும் 15% தான் ஃபஸ்ட் அப்டேட் ஆகும். 5000 பேக்லிங்க் கொடுத்தாலும் 15% தான் ஆகும். 1,00,000 பேக்லிங்க் கொடுத்தாலும் 50,000 பேக்லிங்க் தான். அதாவது 15% மட்டும்தான் ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு வந்து ஒர்க் வந்து கம்ப்ளீட் ஆகும் இந்த இடத்த. ஓகேங்களா? அது 7 நாளுக்குள்ளே ஒர்க்கு முடிஞ்சிடும். அதுக்கப்புறமேட்டுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்து உங்களுக்கு வந்து அப்டேட் ஆக ஸ்டார்ட் ஆகும். ஏன்னா உங்கள் டொமைன் வந்து ஸ்பாம் ஸ்கோர் ஏறாமல் பார்த்துக்க வேண்டிய வேலை என்னோட தான் இருக்குது. பேக்லிங்க் பில்டு பண்ணி ஒர்க்கு முடிச்சிட்டு பிறகு அப்படின்னும் போது நான் அதுக்கு தகுந்த மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சமாக டேட்டா வந்து ஃபீட் பண்ண முடியும். கான்செப்ட் புரியுதுங்களா? ஸோ இப்போ இந்த இடத்த பார்த்தாச்சா, அடுத்ததாக எவ்வளோ வெப்சைட்டில் நம்ம லிங்க் பண்ணியிருக்கோம், இந்த பேக்லிங்க்ன்றது எவ்வளோ வெப்சைட்டில் எல்லாமே லிங்க் பண்ணிருக்குது அக்யூர் விஷயம். இப்போ வந்து யூஆர்எல்ஸ் இப்போ எவ்வளோ இருக்குது அப்படின்றது அதையுமே வந்து உங்களுக்கு ரெஃபரன்ஸ்க்கு நான் வந்து காமிச்சிடுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தாச்சுன்னா மறுபடியும் போட்டாச்சா, யூஆர்எல் போட்டுட்டு இப்போ வந்து என்ன அது வரல. ஆக்சுவலி இந்த வெப்சைட் வந்து ஒரு அப்பப்போ கொஞ்சம் இப்படி தான் பண்ணோம், மொக்கர் பண்ணோம். ஓகேங்களா? வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ அகைன் வெரிஃபிகேஷன் முடிஞ்சுது. வெரிஃபிகேஷன் முடிஞ்ச உடனே சேம் அதே தான். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்த பாருங்கள், 0.5% வந்து டொமைன் ரேட்டிங் இருக்குது. லிங்க்டு வெப்சைட்டு கிட்டத்தட்ட 543 வெப்சைட் 332 இதோட வந்து எடுத்திருக்கோம். தென் லிங்க் அதாவது ஆல்ரெடி நம்ம இப்போ வந்து பேக்லிங்க் பில்டு பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த வெப்சைட்டுக்குலாம் வந்து டொமைன் ரேட்டிங் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். 77, 48, தென் 20, 10, 5, 29, 30, 5, 12 சொல்லிட்டு இது போல தான் இருக்குது. அதாவது நம்ம எடுத்துருக்கக்கூடிய வெப்சைட்டுக்கு ஆல்மோஸ்ட் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும் நண்பா. ரீசன் என்ன அப்படின்னா, நம்ம எடுக்கிறதா எடுக்கிறோம், ஃபர்தராக ப்ரொஃபஷனலாக எடுத்து கொடுத்துருவோம். ஓகேங்களா? அது வந்து எனக்கு பெனிஃபிட்ஸாக இருக்குதோ. ஓகேங்களா? ஏன்னா அது வந்து ப்ரோ வெர்ஷன் இருந்தால் தான் உங்களுக்கு வந்து ஃபுல் டீட்டெயிலாக காட்டும். இப்போதைக்கு லிமிட்டட் ரிசல்ட்டை மட்டும் தான் காட்டுது. ஓகேங்களா? உங்களுக்கு டவுட்டாக இருக்குன்னா நீங்கள் செக் பண்ணி மேனுவலாக பார்த்துங்க. அதனால தான் டொமைனை முதல் கொண்டு உங்களுக்கு வந்து நான் காட்டுறேன். சரியா? தென் இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன், இதே டொமைனில் வந்து சப்டொமைன் ரியாக்ட் பண்ணுறேன். முன்னாடி வந்து www வந்து கொஞ்சம் போட்டுட்டு உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். www போட்டால் என்ன ரிசல்ட் வருது அப்படின்னும் போது உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ மெயின் டொமைனுக்கு இவ்வளோ நேரம் செக் பண்ணி காமிச்சதில் இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், சப்டொமைன் போட்டு அதில் என்ன ரிசல்ட் வருது அப்படின்றத பார்க்கலாம். தென் இப்போது சப்டொமைனுக்கு பார்த்தாச்சா, கிட்டத்தட்ட 7 பேக்லிங்க் தான் இருக்குது. லிங்க்டு வெப்சைட்டு 7 தான் இருக்குது. கான்செப்ட் புரியுதுங்களா என்ன சொல்ல வரன்றது? தென் அந்த 7 வெப்சைட்டுமே பாருங்கள், டொமைன் ரேட்டிங் ஆனது எவ்வளோ இருக்குது, கிட்டத்தட்ட 82, 48, 63, 86, 39, 14. ஓகேங்களா? அதுக்கு மேலே பார்க்க முடியல. தென் இப்போது உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேட்கலாம், என்ன ப்ரோ மெயின் டொமைனுக்கு வரது ஏன் சப்டொமைனுக்கு வரல அப்படின்னா, இங்கே வந்து நீங்கள் என்ன கீவேர்ட்ஸ் கொடுக்குறீங்களோ, என்ன யூஆர்எல் கொடுக்குறீங்களோ அதுக்கு தான் நான் வந்து வேலை செஞ்சு கொடுக்க முடியும். ஓகேங்களா? மெயின் டொமைன்ன்றது பிரச்சனையே கிடையாது. உன் டொமைனை வந்து வேர்ட்பிரஸ்ன்றது நீ இன்ஸ்டால் பண்ணாமல் வச்சுருந்தா கூட பிரச்சனை கிடையாது. அல்லது நீ வந்து உன்னுடைய ஹோஸ்ட்னு ஜஸ்ட் ஃபார் நீ ஹோஸ்ட் பண்ணிட்டு இருக்க, லைவில் இருக்குன்னா கூட உன் டொமைனுக்கான பேக்லிங்க்ன்றது பர்மனெண்ட்டாக போட்டது தான். எந்த மாற்றமும் கிடையாது. ஒன் டைம் அப்டேட் ஆனால் தான். சரியா? ஆனால் சப்டொமைன்ன்றது நீ என்ன பண்ணுவேன், திடீர்னு சைட்டே டிலீட் பண்ணிட்டு போயிடுவேன். அப்படின்னும் போது டிலீட் பண்ணுற அன்றைக்கி முடிஞ்சு போச்சு. அகைன் நீ வந்து என்ன பண்ணுவேன், அந்த பர்டிகுலர் டொமைன் பேருக்கு எடுத்துருந்தால் பிரச்சனை கிடையாது. ஏன்னா சேமாக போட்டு நீ லைவ் கொண்டு வந்துடுவேன். ஆனால் அந்த டொமைனே கொண்டு வரல, சப்டொமைனுக்கு வேலை செஞ்சதெல்லாம் போச்சு, அவ்வளோதான் மொத்தமாக போயிடுச்சு அப்படின்ற மாரி சப்டொமைனில் நீங்கள் வேலை செய்யறது போட்டிங்கன்னா போர்ட்டல் பேக்லிங்க் எல்லாமே வேஸ்ட் ஆஃப் டைம். ஆனால் மெயின் டொமைனுக்கு வேலை செய்யறது மூலிமா நீங்கள் என்றைக்கு வேர்ட்பிரஸ் இன்ஸ்டால் பண்ணாலுமே சரி, நீங்கள் எப்போ சைட்டு லைவ் கொண்டு வந்தாலுமே அந்த டொமைன் பேருக்கு நம்ம எடுக்கிறது மூலிமா அதை வந்து எப்போ கொண்டு வந்தாலும் லைவுக்கு உடனே இன்ஸ்டண்ட்டாக நமக்கு வந்து பேக்லிங்க்கு பேக்ஹண்டில் வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். கான்செப்ட் புரியுதுங்களா? தென் உங்களுக்கு எப்படி சொன்னால் புரியுமோ அந்த அளவுக்கு நான் இறங்கி பேசியிருக்கேன் நண்பா, புரிஞ்சுக்குங்க. தென் இப்போ சரி ப்ரோ இவ்வளோ நேரம் பேசுனீங்களே, அப்படி என்ன தான் ப்ரோ இந்த பேக்லிங்க்ல பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு கொஸ்டின் கேட்குறீங்க அப்படின்னா, நண்பா நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போது இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு யூசர்ஸ் வந்து நம்மக்கிட்ட அவர் கஷ்டப்பட்டு தான் 1000 ரூபானா கூட எங்கிட்ட காசு கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? இங்கே வந்து நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு ரூபாவும் வேல்யூ ஃபார் மணி தான் என்ன பொறுத்தன வரைக்கும். ஏன்னா நீங்கள் வந்து வேலை செய்கிறீங்க, நானும் வேலை செய்கிறேன். ஓகேவா? ஸோ அப்படின்னும் போது நீங்கள் கொடுக்குற 100 ரூபா இருந்தாலுமே அதுக்கான வேலையை நான் ப்ரொஃபஷனலாக பண்ணி கொடுத்துருவேன். ஓகேவா? ஸோ அப்படின்னும் போது இந்த பேக்லிங்க் ஏன் எடுங்க திருப்பி நான் ஏன் சொல்கிறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா,
இப்போது எனக்கு தெரியும் என்ன இன்ஃபர்மேஷன், என்னுடைய காம்படிட்டர் யார், நான் எப்படி ஒர்க் பண்ணணும் எனக்கு தெரியும். ஓகேவா? அதை நான் உனக்கு சொன்னா நீ கேட்க மாட்டேன், உன்னால் அதை பண்ணவும் தெரியாது. ஓகேவா? பேக்லிங்க் எடுக்கிறதுனா என்ன, சிம்பிள். நீ போடக்கூடிய ஆர்டிகல்ஸ், தென் நீ போஸ்ட்டாக ஒர்க் பண்ணாலும் சரி, பேஜாக ஒர்க் பண்ணாலும் சரி, நீ ஏதோ ஒன்று ஒர்க் பண்ணுற, பொதுவாக ரேண்டமாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னாலே நீ போடக்கூடிய போஸ்ட் வந்து மற்றவங்க ரெஃபரன்ஸ்க்கு வந்து உங்கள் வெப்சைட்டு குவாலிட்டியாக இருக்குது, தென் இந்த கீவேர்ட்ஸில் ஒர்க் பண்ணுறது மூலிமா அவங்க வந்து உன்னோட வெப்சைட்டுக்கு வராங்க அப்படின்னும் போது அது வந்து என்ன ஆகுனா ரெஃபரன்ஸ்க்கு இன்டர்லிங்க் அவுட்பாண்டுக்கு நீங்கள் ஆல்ரெடி வெப்சைட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியும், நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்க இல்லையா? அப்படி யாராச்சும் உங்கள் வெப்சைட் யூஆர்எல் அவங்க வெப்சைட்டில் கொடுக்குறாங்கன்னா அது பேக்லிங்க்கு கணக்கில் வரும். ஓகேவா? ஆனால் இங்கே வந்து நிறைய பேர் வந்து யூடியூப்பில் வந்து பேசிகிட்டு இருப்பாங்க, என்ன தெரியுமா, லோ காம்படிஷன் கீவேர்ட்ஸ் ஒர்க் பண்ணால் சீக்கிரமாக ரேங்க் பண்ணிடலாம். லோ காம்படிஷன், ஓகேங்களா, இடத்தோடனே லோ காம்படிஷன். அப்போ ஹையாக இருக்கிறதெல்லாம் வேலை செஞ்சால் ரேங்க் பண்ண முடியாதுன்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்களா? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ரீசன் என்ன தெரியுமா, நீ எந்த கீவேர்ட்ஸில் வேலை செஞ்சாலும் கூகுளில் ரேங்க் பண்ண முடியும். ஓகேவா? இதுக்கு 100% நான் கேரண்டி கொடுக்குறேன். தென் அது வந்து பிரேக் பண்ணுற விதத்தில் ஒரு உண்மையை சொல்லட்டா, இது யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க, நான் எவ்வளோ வீடியோஸில் சொல்லியிருக்கேன். தென் இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன், கேளுங்க. கிட்டத்தட்ட நீ எவ்வளோ ஹை காம்படிஷன் கீவேர்ட்ஸில் எடுத்து ஒர்க் பண்ணாலுமே உன்னால் டாப் 10க்குள்ளே வர முடியாது நண்பா. ரீசன் என்ன தெரியுமா, அந்த டாப் 10 வரக்கூடிய டொமைனுக்கான ஏஜ் போய் செக் பண்ணிப்பார். மினிமமாக 15 வருஷத்துக்கு மேலே இருந்து அதிகபட்சம் 25 வருஷமாச்சு அந்த டொமைனுக்கான ஏஜ் இருக்கும். ஓகேவா? ஒவ்வொரு டொமைனுக்கும் அதாவது மினிமமாக நான் சொல்கிறேன். ஓகேவா? நீ செக் பண்ணிப்பார், உனக்கு அப்போ தான் புரியும். 1 லட்சம் பேக்லிங்க் இருந்து மினிமமாக 1 மில்லியன் பேக்லிங்க் அவங்க வந்து பில்டு பண்ணியிருப்பாங்க, அவங்க ஒவ்வொரு பேஜஸ்க்கும் சரி, அவங்க போட்டிருக்கக்கூடிய ஆர்டிகல்ஸ்க்கும் சரி. ஓகேவா? அப்படின்னும் போது ஆல்ரெடி 15 வருஷம் டொமைன் ஏஜ் இருக்குது. அவங்க ஆல்ரெடி 1 மில்லியன் பேக்லிங்க் வந்து அவங்க வேலை செஞ்சு வச்சுருக்காங்க. 1 மில்லியன் வேணாங்க, 1 லட்சம் பேக்லிங்கே வச்சுக்கலாங்க. சரிங்களா? ஸோ அப்போ ஆல்ரெடி 1 லட்சம் பேக்லிங்க் வச்சுருக்காங்க அப்படின்னும் போது உங்களால் இப்போ அவங்க ஈக்குவலுக்கு வந்து உங்களால் சண்டைக்கு போக முடியும்னு நினைக்கிறீங்களா? இங்கே எப்போயுமே வந்து சீனியருக்கு தான் வந்து ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி. ஓகேங்களா? அப்படின்னும் போது இப்போது நம்ம எப்படி காலேஜ் போகிறோம், உங்களுக்கு ரெஃபரன்ஸ் சொல்லலாம், இப்படி தான் ஃபஸ்ட் இயர் இருக்கும்போது நமக்கு ரெஸ்பான்ஸ் கிடையாது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோமோ, அதாவது பண்ணுறன்றதுனா நீங்கள் என்ன கோர்ஸ் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து, இயர் பொறுத்து. இப்போது டிகிரினா அதாவது 3 இயர்ஸ் இருக்குது, இன்ஜினியரிங்னா 5 இயர்ஸ் இருக்குல்ல, அது போல் நீங்கள் என்ன குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு இருக்கோ அதை பொறுத்து டில் எண்டுன்னும் போது சூப்பர் சீனியராக நீங்கள் மாறுறீங்க. கான்செப்ட் புரியுதுங்களா? ஸோ அதே கான்செப்டில் தான் இங்கே கூகுள்லையுமே வந்து வேலை செய்யும். புரியுதுங்களா? இங்கே எந்த டொமைனுக்கு அதிகமான ஏஜ் இருக்கோ, எந்த டொமைனுக்கு அதிகமான வந்து பேக்லிங்க் இருக்கோ அதுதான் கூகுளில் லாங் டைமில் வந்து சர்வே பண்ணும். ஓகேவா? ஸோ இங்கே வந்து 1 இயர் நான் ஒர்க் பண்ணுறேன், 6 மந்த் ஒர்க் பண்ணுறேன், 3 இயர்ஸ் ஒர்க் பண்ணுறேன், அது இங்கே வேலைக்கு இல்லை. ஓகேவா? நீ ரெகுலராக ஒர்க் பண்ணுறியா, நீ ரெகுலராக போட்டிருக்கக்கூடிய போஸ்ட்டுக்கு வந்து கண்டினியூஸாக வந்து அப்டேட்டடாக இருக்கியா, அதாவது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு போஸ்ட் வந்து அப்டேட் பண்ண சொல்லலாம். நீ போட்டிருக்கிற போஸ்ட்டுக்கு பேக்லிங்க் எடுன்னு சொல்கிறேன். 3 மாதத்துக்கு ஒரு டைமோ 6 மாதத்துக்கு ஒரு டைமோ நீ பேக்லிங்க் எடுக்கிறது மூலிமா க்ரோலிங் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? கான்செப்ட் என்ன, அதாவது இந்த வந்து க்ரோலிங்ன்றது என்ன தெரியுமா, கூகுள் சர்ச் கன்சோலில் நீ போய்ட்டு செட்டிங்ஸில் போய் செக் பண்ணி பாரு, க்ரோலிங்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதாவது கூகுள் சர்ச் கன்சோலுக்கு போகிற செட்டிங்ஸில் வெப்சைட் நீ வந்தனா கீழே க்ரோலிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ண அப்படின்னா நீ ஸ்டார்டிங் வெப்சைட் லைவ் கொண்டு வந்த அன்னையிலேருந்து நீ பேக்லிங்க் பில்டு பண்ண பிறகு செக் பண்ணி பாரு, க்ரோலிங்ன்றது ஃபார் டேக்கு 1, 5, 10 இப்படி இருக்கக்கூடியது வர 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 என்ன ஆகுனா ஒரு நாளைக்கு 230, 400, 500 அப்படின்னு இருக்கும். அந்த க்ரோலிங்ன்றது என்ன தெரியுமா, கூகுளோடைய அல்காரிதம் வந்து உங்கள் வெப்சைட் வந்து ரீட் பண்ணிட்டு போகும். நீ போட்டிருக்கக்கூடிய ஆர்டிகல்ஸ், கீவேர்ட்ஸு, டேகு, இமேஜ், உள்ளே இருக்கக்கூடிய A to Z HTML எல்லாமே ரீட் பண்ணிட்டு போகும். ஒவ்வொரு நாளும் வரக்கூடிய இன்ஃபர்மேஷன் வந்து புதுசாக வந்து ரீட் பண்ணும். ஓகேவா? அப்போது அந்த ரீடிங் வந்து அதிகம் பண்ணுறதுக்கு தான் நம்ம பேக்லிங்க் எடுக்கணும். ரீசன் என்ன தெரியுமா, இங்கே வந்து யார் வந்து கண்டென்ட் குவாலிட்டியாக நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணாலுமே, ஓகேங்களா, ஸோ அது வந்து கூகுளுக்கு ஃபாஸ்ட்டாக இன்டெக்ஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த பேக்லிங்க் தான் ஒரே வழி. ஏன்னா ஒரே நிமிஷத்தில் ஒரு 1000 டைம் வந்து க்ரோலிங் நடக்குதுன்னும் போது ஃபாஸ்ட்டாக இன்டெக்ஸ் ஆகிடும். ஓகேவா? அதை விட்டுட்டு நான் இன்றைக்கி தான் டொமைன் வாங்குவேன், போஸ்ட் போட்டேன், 6 மணி நேரத்துக்கு அப்புறம் இன்டெக்ஸ் ஆகுதுன்னா 6 மணி நேரத்துக்கு முன்னாடி உன்னுடைய கண்டென்ட், உன்னுடைய கிளைண்ட்ஸு, உன்னுடைய காம்படிட்டரு, உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸு அதை காப்பி பண்ணி அப்படியே பேஸ்ட் பண்ணி அவங்க வெப்சைட்டில் இன்டெக்ஸ் ஆகிடுச்சுன்னா அது வேஸ்ட் ஆஃப் டைம். ஓகேங்களா? ஏன்னா வந்து அதுதான் அவங்க தான் ஓனர்ஷிப்ன்ற மாதிரி ஆகி போயிடும். கான்செப்ட் புரியுதுங்களா? ஸோ ஒன்று பாசிட்டிவ்னா ஒன்று நெகட்டிவாக தான் இருக்குது இந்த இடத்த. சரிங்களா? ஸோ பேக்லிங்கோட இம்பார்ட்டன்ட் இது தான். நான் அதாவது எந்த அளவுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லணுமோ அந்த அளவுக்கு நான் சொல்லியிருக்கேன் நண்பா. கண்டிப்பாக உங்களுக்கு நான் புரிய நினைக்கிறேன். அப்போ சரி ப்ரோ, நீங்கள் வந்து கிளைண்ட்ஸுக்கெலாம் பில்டு பண்ணி கொடுக்குறீங்களா, உங்கள் வெப்சைட் என்ன காமிக்க முடியுமான்னு சொல்லி கேட்டிங்கன்னா நண்பா, என்னோட வெப்சைட் நேம் வந்து mrfood.com. இதை தாண்டி நான் எதுவும் சொல்ல விரும்பல. ஏன்னா பர்சனல் டொமைனாக நான் எவ்வளோ வச்சுருக்கேன். ஓகேங்களா? ஸோ
ஒரு டொமைன் காமிச்சு பட்டதெல்லாம் போதும். ஏன்னா கஷ்டப்பட்டு ஆர்டிக்கல் நான் போடுவோம் நம்ம 6 மணி நேரம் வேலை செஞ்சு. இவங்க வந்து நீங்கள் நோகாமல் வந்து எப்படி என்ன பண்ணுறது, காப்பி பேஸ்ட் பண்ணிவிட்டு வெப்சைட்டில் பப்ளிஷ் பண்ணிட்டு போயிடுவீங்க. அது எனக்கு தேவையில்ல. சரிங்களா? உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடு இருக்குது, நான் சொல்லக்கூடிய இன்ஃபர்மேஷன் உங்களால் அக்செப்ட் பண்ணிக்க முடியுது அப்படின்னா நீ என்ன பண்ணுற, 1000 ரூபா கொடுத்து பேக்லிங்க் பில்டு பண்ணி டெஸ்டிங் பாரு. சாட்டிஸ்ஃபைட்னா நெக்ஸ்ட் ஆர்டர் கொடு, இல்லைனா வேண்டாம். சரிங்களா? தென் இன்றைக்கான வீடியோவில் தான். தென் இதை தாண்டி உங்களுக்கு வந்து நான் என்ன சொல்லியிருக்கேன், ரிப்போர்ட்டு காட்டுறேன்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ அதையுமே உங்களுக்கு கொண்டு வந்து காட்டுறேன். தென் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட் வந்து இப்போது உங்களுக்கு வந்து நான் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். ஃபுல்லி எக்ஸ்எம்எல்ல, அதாவது எக்ஸலில் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். சரிங்களா? ஸோ கிட்டத்தட்ட 2000 பேக்லிங்க்குக்கான யூஆர்எல்ஸ் வந்து நீங்கள் வந்து இப்போ பார்த்துட்ருக்கீங்க. சரிங்களா? ஸோ இவங்க வந்து சின்ன ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ஒன்றுமே உங்களுக்கு தெரியாது. ஓகேவா? ஸோ உங்களுக்கு டில் எண்டுன்னும் போது நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன் எவ்வளோ யூஆர்எல்ஸ் நம்ம வந்து ஆவரேஜ் பண்ணியிருக்கோம். 1915 யூஆர்எல்ஸ்க்கு வந்து நம்ம வந்து ஓவராலாக நம்ம எடுத்து நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம். மொத்த கீவேர்ட்ஸுமே வந்து பார்த்தாச்சு அப்படின்னா அவருடைய வெப்சைட் நேமுக்கு தான் நம்ம வந்து பண்ணி கொடுத்துருக்கோம். கான்செப்ட் புரியுதுங்களா? ஸோ இதை விட ஒரு கிளியர் கட்டான ஒரு இன்ஃபர்மேஷன் யாரும் கொடுப்பாங்களான்றது எனக்கு வந்து தெரியல. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். தென் நான் பண்ணக்கூடியது எல்லாமே இந்த ஒர்க்கு பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் கமாண்ட் பேக்லிங்க் தான் நான் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கேன். ஆக்சுவலி இங்கே வந்து சைடில் போய் வேகமாக வந்து ஒர்க் பண்ணுறதை விட கமாண்ட் பேக்லிங்க்ன்றது ஒன் டைம் போட்டால் அது பர்மனெண்ட்டாக இருக்கும். கான்செப்ட் புரியுதுங்களா? ஆர்டிகல்ஸ் அதுவே யூசர்ஸ் வந்து டிலீட் பண்ணிட்டாங்க அப்படின்னா மொத்தமாக போயிடும், புகஞ்சு போயிடும். ஓகேங்களா? ஸோ இதில் ஒரு சிலது வந்து என்னால் இன்டெரக்டாக தான் சொல்ல முடியும். புரிஞ்சுக்குங்க. ஃபர்தரான இன்ஃபர்மேஷன் வேணால் கால் பண்ணுங்கள். தென் இதுக்கு மேலே சொல்லக்கூடியது எல்லாமே, அதாவது நம்ம என்னென்ன சர்வீஸ் நம்மக்கிட்ட இருக்குன்றது ஃபாஸ்ட்டாக சொல்லி முடிச்சிடறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மக்கிட்ட வந்து கன்னட ரைட்டிங் சர்வீஸ் அவைலபிள் இருக்குங்க. ஃபார் ஆர்டிக்கல் வந்து நம்ம வந்து 200 கொடுத்துட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு யாருக்காச்சும் அதாவது கூகுள் ஆட்சன்ஸ் மானிட்டேஷனுக்காக வேணும், ஆல்ரெடி இல்லை கூகுள் ஆட்சன்ஸ் வந்து மானிட்டேஷன் வாங்கியிருக்கீங்க, உங்களுக்கு வந்து ரெவன்யூ வந்து இன்க்ரீஸ் பண்ணணும், சிபிசி வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா ஐசிபிசி ஆர்டிக்கல் வந்து கொடுத்துட்ருக்கோம். 1500 வேர்ட்ஸ் வந்து 2000 வேர்ட்ஸ் வரைக்கும் நான் கொடுத்துட்ருக்கேன். ஸோ ஆர்டிக்கல் வேணால் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். தென் வெப்சைட் வந்து பில்டு பண்ணி கொடுத்துட்ருக்கேன். 3 விதமான பேக்கேஜ் இருக்குது. 7000 ரூபாய், 15000 ரூபாய், 25000 ரூபாய். ஃபர்தரான இன்ஃபர்மேஷன் வேணால் கால் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் வந்து கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். வெப்சைட்டுக்கு வந்து பேக்லிங்க் வந்து பில்டு பண்ணி கொடுத்துட்ருக்கேன். தென் அது போக வெப்சைட்டு சம்மந்தமாக A to Z எல்லா சர்வீஸும் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. இதை தாண்டி வேறு எதாவது நான் சொல்ல விரும்பல. சரிங்களா? தென் முக்கியமாக ஆஃப் பேஜ் எஸ்இஓ, ஆன் பேஜ் எஸ்இஓ இது வந்து தமிழ்நாட்டிலே நாம தான் ப்ரொஃபஷனலாக பண்ணி கொடுத்துருக்கோம். என்ன ப்ரோ ஆஃப் பேஜ் எஸ்இஓ அப்படி பெருசாக பண்ண போகிறீங்கன்னு சொல்லி கேட்காதீங்க. ஆஃப் பேஜ் எஸ்இஓன்றது ரொம்ப பெரிய ஒர்க்கு நம்ம. ஓகேங்களா? ஆஃப் பேஜ் எஸ்இஓவில் நான் ஒர்க் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னா கம்பல்சரி உங்கள் வெப்சைட்டுக்கு ஒரு நாளைக்கு 100-200 பேர் டெய்லி வருவாங்க. அந்த அளவுக்கு என்னால் ஒர்க் பண்ணி கொடுக்க முடியும். நீங்கள் ஒர்க் பண்ணால் வருவாங்களா அப்படின்றத நீங்களே யோசிச்சு பாருங்கள். சரிங்களா? ஸோ உங்களுக்கு யாருக்காச்சும் டொமைன் அத்தாரிட்டி ஏற்றணும், டொமைன் ரேட்டிங் ஏற்றணும், பேஜ் அத்தாரிட்டி ஏற்றணும், இது போல் சர்வீஸ் என்ன நீடு இருக்கனாலும் ஓகே பண்ணித்தரேன். இல்லை கன்ட்ரேட்டிங் சர்வீஸ் வேணால் பண்ணித்தரேன். தென் உங்களுக்கு வந்து வெப்சைட்டுக்கு வந்து ப்ரீமியம் தீம்ஸ் வேணும் அப்படின்னா ஜெட்டப்ரெஸ் ப்ரீமியம் தீம்ஸ் நம்ம சேனலில் ஆல்ரெடி வீடியோஸ்லாம் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். தென் நான் கொடுக்கக்கூடிய இது போல் ரிப்போர்ட்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ஏதோ ஒரு விதத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். எனிவே தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் நண்பா.